ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னா மெரைன் கிங்டம் போயிருக்கோம். விஜிபி மெரைன் கிங்டம். அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். அது எங்கே இருக்குன்னு ஈஸியாக ஈஞ்ச பக்கத்தில் இருக்குது. அந்த ஈஞ்ச பக்கம் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ட்ரன்ஸு விஜிபி மெரைன் கிங்டம்மு. இது உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 695 ஒரு ஆளுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது குட்டியாக. எல்லாத்துலேயுமே வாட்டரில் ஃபிஷ்ஷு கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் கலர் ஃபிஷ்ஷஸ்ஸு. இதோட நேம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, பட் கலர் ஃபிஷ்ஷே ரகரகமாக இருக்குது, விதவிதமாக. இங்கே பாருங்கள், இது எலிகேட்டர் ஃபிஷ்ஷு. இந்த குரோக்கடைல் மாதிரியே இருக்கும் வாயெல்லாம். இங்கே பாருங்கள், இது ஈலோட வெரைட்டி, பாம்பு மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவுமே குட்டி குட்டியோண்டு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்ஸு. இங்கே பாருங்கள், நிறைய குட்டி குட்டியோண்டு ஃபிஷ்ஷஸ். மரத்துக்குள்ளேயே அழகாக குட்டி சூப்பராக தண்ணி அரேஞ்ச் பண்ணி அதில் ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுருக்காங்க. இது லார்ஜஸ்ட்டு இந்தியாவில் ராஜஸ்தான். இது திருக்க மீன். அங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது. அது மாதிரி இது உங்களுக்கு தெரியும், அந்த பச்சந்தி மாதிரியே இருக்கும் அது. இது ஷார்க்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இது கலர் கலரில் இருக்குது இந்த ஃபிஷ்ஷஸ்ஸு. இதுவுமே கலர் ஃபிஷ்ஷு, ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நம்ம கையளவுக்குமே அவ்வளோ லெங்க்த்தியாக இருந்தது இந்த மீன். இதுக்கு நேம்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுங்க பாருங்கள், மண்டை சைஸ்க்கு ஒரு மீன் கருப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ் பேர் என்னன்னு தெரியல, ஆனால் டிஃப்ரென்ஸாக அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி வெள்ளையாக இருக்குது சில ஃபிஷ்ஷு. இது தெருக்க பட்டையாக இருக்கும். இதுவுமே பாருங்கள், இந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்னு. இது செட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பாறை மீன் நம்ம சாப்பிட்றது தான். பட் இது அழகாக எல்லாமே கடல் தண்ணியில் தான் இந்த மாதிரி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், நண்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷு. எல்லாமே கடல் வாழ் உயிரினங்கள் தான். அது இதுக்கு தனியாக ஒரு மாதிரியே செட்டப் பண்ணி அது உள்ளார விட்டுருக்காங்க. கடலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே. இது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், கலர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இது கடலில் வாழ்கிற உயிரினம். இது சாப்பிட மாட்டாங்க ஆக்சுவலாக. இது பாருங்கள், லாப்ஸ்டர் பாருங்கள். அது எதனா பாறை இருந்தால் அந்த பாறை இடுக்கில் போய் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அது மாதிரி இது ஜெல்லி ஃபிஷ்ஷு. தண்ணியில் மேலட்டோயே இருக்கும் இது. இங்கே பாருங்கள், இது ஒரு செட்டப்பு. நீங்கள் உள்ளே போகும்போது அந்த சுற்றி உங்கள் தலைமையிலேயே ஃபிஷ்ஷஸ்லாம் போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், சைட்லலாம் அப்படியே கூட்டம் கூட்டமாக அந்த மீன்கள்லாம் போயிட்டே இருக்குது. நீங்கள் போகிற என்ட்ரன்ஸ் ஃபுல்லாமே அந்த ஃபிஷ்ஷஸ் தலைமையிலேயே போயிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இது. இது நம்ம சீ உள்ளேயே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கலரே ப்ளூ கலரு, அதனால உங்களுக்கு அப்படியே தெரியுது. இதில் எல்லா வெரைட்டியான ஃபிஷ்ஷும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷும் இருக்குது. அப்புறம் ஷார்க் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இது பாருங்கள், இதுதான் திருக்க மீன். இதை ரெக்கையை விரிச்சிட்டு பறக்கிற மாதிரியே போகுது பாருங்கள். வால் ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு. இந்த பாருங்கள், இதெல்லாம் பாறை மீன் தான். எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள். கடலில் உள்ள மீன் தான் இது எல்லாமே. கூட்டம் கூட்டமாக போகுது பாருங்கள். இங்கே எப்படி போகுது அந்த மாதிரி தான் கடல்லையும் போகும்.
இது வந்து ஷார்க்கு அதோட குட்டியோட போது பாருங்க பக்கத்துலேயே. அது மாதிரி ஸ்டார் ஃபிஷ்ஷு பாருங்கள், இது வந்து உயிரோடு இருக்கும் பட் அசையாது அந்த அளவுக்கு, ஒரே இடத்துலயே இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.